5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். எத்தனை வருஷம் கேட்குறாங்க? 3 ஆண்டு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, 2 ஆண்டுக்கு வித்தியாசம் சொன்னாங்கன்னா, 2 ஆண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, CA மைனஸ் SH கூட்டு BR ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர். இது வந்து 2 ஆண்டு கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே இது 3 ஆண்டு கேட்டாங்க அப்படின்னா CA minus SA is equal to BR squared 300 plus R divided by 100 cube. அவ்வளோதான். ஸோ இங்கே 3 வருஷம் என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ என்ன ஃபார்முலா? BR squared 300 plus R divided by 100 cube. ஓகே, அப்போ B என்னது? அசல். எனக்கு அசல் மதிப்பு எவ்வளோ? 8000. அசல் மதிப்பு எவ்வளோ? 8000. இன்ட்டு ஆர் நினைக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ? 5%. அப்போ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர். எனக்கு ஆர் வந்து எனக்கு 5 தானே. அப்போ 300 5 கூட்டினா 305 டிவைடட் பை எவ்வளோ இருக்குது? 100 கியூப். என்ன பண்ணும்? 100 3 டைம் போடணும். ஓகே, இப்போ அடிக்கலாமா? எத்தனை ஜீரோக்கு மேலே? 1 2 3. இப்போ நம்மளும் அடிக்கிற 3 ஜீரோ. 1 2 3. அடுத்து ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அடுத்து ஓரன் 2 4 2 8. அடுத்து ஓர்னாங்க நாங்கள் 25 நாங்க 100. அடுத்து ஓரஞ்சு 5 ஐயஞ்சா 25. அப்போ இங்கே 305. ஓரஞ்சு 5 ஆரஞ்சா 30 ஓரஞ்சு 5. ஸோ எனக்கு ஆன்சர் எவ்வளோ? 61. ஸோ ஆன்சர் இது ஆப்ஷன் லாஸ்ட் 61 ரூபாய். ஸோ அப்போ 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? ரூபாய் 61. ஸோ வித்தியாசம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுக்கு ஃபார்மா இருக்கு, 3 ஆண்டுக்கு ஒரு ஃபார்மா இருக்கு. ஸோ ஒரு ஆண்டு கிட்ட என்ன சார் வரும்? ஒரு ஆண்டுன்னு சொன்னாங்கன்னா வித்தியாசம் 0. அவ்வளோதான்ப்பா. ஏன்னா முதல் ஆண்டுல தனி வட்டிக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதே தான் கூட்டு வட்டிக்கும் எனக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஆண்டு அப்படின்னா வித்தியாசம் எனக்கு வராது. 2 ஆண்டு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. PR ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். 3 ஆண்டுகள்னா BR ஸ்கொயர் 300 + R டிவைட் பை 100 கியூப். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும்.